வணக்கம். பொலிச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் 123வது பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை பல்லாவரம் அடுத்துள்ள பொலிச்சலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் அவர்களின் 123வது பிறந்த நாளில் கல்வி வளர்ச்சி நாளாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் காமராஜர் பற்றிய, அவர் பிறந்த ஊர், தாய் தந்தையர் மற்றும் காமராஜர் ஆட்சி காலத்தின் போது செய்த நலத்திட்ட உதவிகள், பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பற்றிய சிறு சிறு விளக்கங்களாக எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கு சண்முகம் அவர்கள், பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு புகழாரம் சூட்டி மகிழ்ந்தார்கள். பல திட்டங்களை உருவாக்கினார். தமிழகத்தில் 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை திறந்து வைத்தார். இதனால் காமராஜரை கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, நீர்ப்பாசனம், மின்சார திட்டங்கள் என பல திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழகத்தை வளமாக்கினார். இதனால் காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கருப்பு காந்தி, கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேதை என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு பல முறை சிறைக்கு போயிருக்கிறார். இந்தியாவில் மிகப்பெரிய விருதான பாரத விருதை இந்திய அரசு காமராஜருக்கு அளித்து பெருமை அளித்துள்ளது. காமராஜரின் பிறந்த நாளாகிய இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்றி. தாய்மொழியால் செந்தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா. கல்வர்ஷன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். தோன்றின் புகழான தாண்டுகள் என்னும் குரலுக்கு பொருந்திய காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். இவர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைக்கப்பட்டார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. காமராஜர் அவர்கள் கல்வி வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, வேளாண் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்களித்துள்ளார். 9 ஆண்டு கால காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இவர் விவசாயிகளின் நலனை முன்னிறுத்தி வேளாண்மையில் பல புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தினார். ஒரு நாடு தண்ணீரில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் விவசாயம் முக்கியம். விவசாயம் செய்ய தண்ணீர் மிக மிக முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் எண்ணற்ற அணைகளின் நீர்ப்பாசன திட்டத்தையும் கொண்டு வந்தார் காமராஜர். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப